Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட், ப்ரீமியம் கால்குலேஷன், நாளைக்கு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர். பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். சேனல் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பெரி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மார்க்கெட்டில் வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ், லெவல்ஸ் அப்டேட் எல்லாமே கொடுப்போம். இன்றைக்கி மந்த்லி ஷெட்யூல்னால எந்த அப்டேட்டும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி பேட்சுக்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து ஒரே கோர்ஸாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு சிலபஸ் ஒரு டைம் க்ரோ த்ரூ பண்ணிவிட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த 25% டிஸ்கவுண்ட் இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கோம். ரிபப்ளிக் டே வரைக்கும் அந்த 25% டிஸ்கவுண்ட் இருக்கும். பிஃபோராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஜாயின் பண்ணும்போது அதை நம்ம வந்து ரிவீல் பண்ணுவோம். இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பெரி பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே குளோபல் லெவலில் இருக்க இஷ்யூ, மார்க்கெட்டோட நெகட்டிவ் சென்டிமெண்ட் ப்ளஸ் குளோபல் லெவலில் இருக்க நெகட்டிவ் நியூஸ், இதனால் வந்து இம்பாக்ட் ஆகி மார்க்கெட் வந்து பட்ஜெட் முடிய வரைக்கும் நியூஸ் பேஸில் தான் ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் மேஜர் சப்ளை மேஜர் டிமாண்டில் கிளியராக ஒர்க் ஆகும். ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா 82,700 அந்த ஏரியாவில் தான் ஒரு செல்லிங் ப்ரெஷர், நல்ல செல்லிங் இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் கேப் அப் வச்சுருந்தாலுமே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக டச் ஆனதுக்கப்புறம் எகெயின் செல்லிங் ப்ரெஷர். ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணுறது அளவுக்கு இல்லை, பட் நியர் டு எக்ஸ்பெரினால கால் செல்லர்ஸ் புட்டர் செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆகிறனால வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வரும்போது கால் செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பட் அந்த ப்ளூ கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 82,000 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த ஏரியாவில் ஃபுல்லாக கன்சல்டேஷன் 82,000 to 80,200 ஃபுல்லாக ஒரு 2 ஹவர்ஸ் கன்சல்டேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து லாஸ்ட் மினிட்ல கால் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் நல்லா ரேலி ஆகி 82,369 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எஃப்ஐ டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் 2,549 கோடி செல்லிங்கில் தான் இருக்காங்க. இன்னுமே கண்டினியூஸாக செல்லிங் தான் இருக்காங்க. இன்கேஸ் பட்ஜெட்டில் ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா மேபி பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டிஐஸ் வழக்கம் போல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. 4,222 கோடி பையிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். செக்டார் வைஸ் பொறுத்த வரைக்கும் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது. ஆல்ரெடி பிஎஸ்சி பேங்க்கை நம்ம லாஸ்ட் 3 வீடியோ நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம், லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். பிஎஸ்பி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரீசன் என்ன அப்படின்னா, பிஎஸ்பி செக்டாரில் வர ரிசல்ட் பிஃபோராகவே இன்ஸ்டியூஷனுக்கு தெரியறனால இன்ஸ்டியூஷன் வந்து யூனியன் பேங்க், ஃபெட்ரல் பேங்க்லாம் நல்ல ஒரு பையிங்கில் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பிஎஸ்பி செக்டார் தான் 2.34% பாசிட்டிவில் இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி கன்சியூமர் தான் நெகட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 0.74% நெகட்டிவாக இருக்குது. மீதி எல்லாமே 0.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக 39 ஸ்டாக் பாசிட்டிவ், 9 ஸ்டாக் நெகட்டிவ், 11 ஸ்டாக் நெகட்டிவாக இருக்குது. அதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா HDFC, ICICI, ரிலையன்ஸு ஸ்லைட் நெகட்டிவில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் பார்டர் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட்டிங்காக இருந்திருக்கு நிஃப்டிக்கு. நாளைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 25,300 ஸ்டாடில் இருக்காங்க. கால் ரேட் 25,400, 25,500 இருக்காங்க. அதே மாதிரி புட் ரேட் வந்து 25,200 நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஃபைனல் சப்போர்ட்டாக 25,000 இருக்குது. மார்க்கெட்டில் இப்போ நியூஸ் பேஸில் இருக்கனால வைடர் ரேஞ்சாக இந்த 500 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே செல்லர்ஸ் வந்து மேலே வரும்போது ரைட் பண்ணுறாங்க, கீழே ப்ரைஸ் வரும்போது செல் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் அட்ராக்டிவாக இருக்கணும். மார்க்கெட் அவங்க டைரெக்ஷன் வரும்போது தான் செல் பண்ணுவாங்க. பிகாஸ் இப்போ மார்க்கெட் கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 25,100 புட் ஆப்ஷன் கம்மியாக தான் ரைட் ஆயிருக்கு. கீழே போகும்போது 100 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாகும். அந்த அதிகமாகும் போது ரைட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரேக் ஈவன் நல்லா கிடைக்கும். அதனால தான் இப்போ நியூஸ் பேஸில் இம்பாக்டாக இருக்கனால 500 ரேஞ்சில் இருக்காங்க. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வால்டிலிட்டி கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் கால்குலேஷனில் நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த வீக் முன்னாடி இந்தியா விக்ஸ் இப்போ தான் சூட்டப் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர்லேருந்து ஜனவரி செகண்ட் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 240 260 மேக்ஸிமம் 270 தான் இருந்திருக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம ஃப்ரைடேவே நாளைக்கு மார்னிங் வரப்போது ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 246 ப்ரீமியம் இருக்குது. இன்றைக்கி ப்ரீமியமில் பெரிய லெவலுக்கு டிகே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 25 பாயிண்ட்ஸ் டிகே நடந்திருக்கு. பட் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் அந்த டிகே நடந்திருக்கு கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ப்ரீமியம் திருப்பியும் இன்க்ரீஸில் தான் இருந்திருக்கு. அதனால் மார்க்கெட்டில் ப்ரீமியம் உடனே விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது டிகே ஆகாது. நியர் டு எக்ஸ்பிரி தான் ஃபாஸ்டஸ்ட் டிகே ஆகும். மார்க்கெட்டில் ஈஸியாக வால்டிலிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி டார்கெட்டுமே நம்ம 25-35 பாயிண்ட்ஸ் நல்லா நீட்டாக வைக்கலாம். ஆனால் என்ட்ரி ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பண்ணலாம். இன்கேஸ் அந்த சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஸ்கேல்பிங்கிறது ரேண்டம்ஸ் இடத்துல பண்ணக்கூடாது. பர்டிகுலராக எதை பிரேக் ஆனால் ஸ்கேல்பர் ஜோனோ அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கான லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டிக்கான லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,300 தான். 25,300ங்கிறது வந்து சென்டர் பிவோட் பாயிண்ட். ப்ரீவியஸாக மார்க்கெட் ஃபாலோ ஆனாலும் அதுக்கு மேலே க்ளோசிங் வரவே இல்லை. எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கேப் அப் வச்சுருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் க்ளோசிங் வரல. இன்றைக்கி க்ளோசிங்கே 300 பிலோ தான் வச்சுருக்காங்க. 300க்கு மேலே எப்போ ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட் வந்து கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இது சென்ட்ரல் பிவோட்டாக வச்சுருக்கோம். இன்கேஸ் இது கீழே ட்ரேட் ஆகும்போது நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கலாங்க தான் 25,300ங்கிறது சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக வச்சுருக்கோம். அப்சைடில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 25,387. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 380 அந்த லெவல். பிகாஸ் ப்ரீவியஸாக இங்கே தான் சப்ளை ஃபார்ம் ஆகி ஆல்ரெடி இங்கே இருக்குது. இது வந்து ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ட் லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல தான் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூஸாக ரேலியாக இருக்குது. எகெயின் இன்றைக்கி மார்னிங் கேப் அப் ஆகி போயிருந்தாலும் அந்த இடத்துல தான் திருப்பி செல்லிங் ப்ரெஷர் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,440. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 25,520. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 25,170. ப்ரீவியஸாக இந்த லெவலில் தான் க்ளோசிங் வச்சாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ப்ரீவியஸ் லெவலில் வந்து என்னவா ஆக்ட் ஆயிருக்கு, சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,080. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,974 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட்டில் இப்போ நான் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸில் அப்சைட்லேருந்து ட்ரெண்ட் லைன் வச்சுருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் பார்த்துக்கோங்க. ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் இன்றைக்கோட மார்னிங்கோட ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன். எகைன் க்ளோசிங்கில் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன். டவுன் சைட்லேருந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்விங் டச் ஆனாவே போதும். நம்மளுக்கு இந்த 2 ஸ்விங் டச் ஆகிருக்கு. இப்போ எந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருக்குங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஸ்லைட் கேப் அப்போ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ரேஞ்ச் 300 to 170 இந்த 130 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகுதுன்னா அதுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் ஸ்கேல்பிங் ஏதாச்சும் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு அதில் ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணிக்கணும். 300 எபோவ் ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா எகைன் 380 400 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா 15 மினிட்ஸ் மேலே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சினாரியோ மார்க்கெட் கேப். இது வந்து சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இந்த லெவலில் எகெயின் ரிஜெக்ஷன் வந்தால் ஸ்கேல்பிங்க்கு ஷார்ட் என்ட்ரி யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர் ஷார்ட் என்ட்ரி இங்கே யூஸ் பண்ணோன்னா 25,170 கீழே ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆகணும். ஆனால் ப்ரைஸ் திருப்பி க்ளோசிங் வரக்கூடாது. இதுக்குள்ளே க்ளோஸ் வைக்க முடியாமல் எகெயின் பிரேக் ஆகும்போது இந்த லோ கட் பண்ணிங்கன்னா திருப்பி 25,100 ஃபஸ்ட் டார்கெட், 25,080 செகண்ட் டார்கெட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. தேர்ட் சினாரியோ நம்ம வழக்கம் போல் சொன்ன மாதிரி தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இமிடியேட்டாக பிரேக் அவுட் ஆகுது பிரேக் டவுன் ஆகுதுன்னு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்னு இந்த பேட்டர்ன் வச்சா கூட இமிடியேட்டாக பிரேக் அவுட் ஆகும்போது திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஐ கட் பண்ணும்போது எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு மொமெண்டம் ட்ரேட் கிடைக்கும். பட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மார்னிங் நல்லா புல்லிஷாக இருக்கும்போது கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் போனோடனே ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து வந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகணும்னு எடுத்திங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு நினச்சி டவுன் சைடு தான் ட்ரெண்டுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாங் பொசிஷனுக்கு 25,300 வரைக்கும் வருவாங்க. அதனால் பேட்டர்னை பிரேக் அவுட் பிரேக் டவுன் பண்ணால் வெயிட் பண்ணி திருப்பி ஐ கட் பண்ணும்போது தான் எடுக்கணும். 130 பாயிண்ட்ஸ்க்குள்ள ரேஞ்ச் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். இல்லை இன்சைடில் எதாவது கேண்டில்ஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணால் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். 25,387ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், 25,440ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல எகைன் 5 மினிட்ஸில் ரிஜெக்ஷன் கேண்டில் வரணும். அந்த கேண்டிலில் பாதி லெவல் சப்ஸ்டைன் ஆச்சுன்னா நம்ம ஒரு ஸ்கேல்பிங்க்கு ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாச்சும் அப்டேஷனாக நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன்.
பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிபிள் லெவல்ஸ் கொடுக்கல, கிளியரான லெவல்ஸ் கொடுத்தோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு வந்துட்டோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா 59,800ங்கிறது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. எகைன் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர், பிரேக் அவுட் ஆனாலும் திருப்பி அங்கேருந்து தான் செல்லிங் ப்ரெஷர். அதனால் இது வந்து 59,800 to 900ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கோம். 59,400க்கு எப்போ ட்ரேட் ஆகும்போது ஸ்லைட் புல்லிஷ் வித் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் தாண்டிடுச்சுன்னா புல்லிஷ்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவே நம்ம என்ன வச்சுருக்கோம்னா 58,700. ஏன் இந்த சப்போர்ட் வச்சுருக்கோம்னா இதுதான் மேஜர் சப்போர்ட். இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு சப்போர்ட், ஒரு பிவோட் தான் வச்சுருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி ஆல்மோஸ்ட் நியர் டு இதுக்கு வந்தனால நிறைய லெவல்ஸ் போடுற மாதிரி வரும். ப்ரீவியஸ் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். 58,700 மல்டிப்புள் சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு நியூஸ் பேஸ்னால திருப்பி உள்ளார வந்து சப்ஸ்டைன் ஆகுது. இப்போ திருப்பி வந்தாலும் அந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ பேங்க் நிஃப்டியில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரான சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. ப்ரைஸு எகெயின் பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி 59,000ல் சப்போர்ட் எடுக்குது, பிரேக் டவுன் ஆகிட்டு திருப்பி 59,000க்குள்ளே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் டார்கெட் சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2 மார்க்கெட் கேப் அப் ஆகிட்டு ஏற்கனவே அந்த செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் இந்த லெவலில் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆனால் 59,600 59,800 டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சினாரியோ நம்பர் 2 இந்த ஏரியா ரிஜெக்ஷன் ஏரியா இன்றைக்கி வந்திருக்க இடம், ப்ரீவியஸாக வந்திருக்க இடம், அந்த ரிஜெக்ஷன் வரும்போது 400 வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் ட்ரெண்டாக வந்தாலும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் ஸ்கேல்பிங் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகும்போது ஷார்ட் என்ட்ரி, சப்போர்ட் எடுக்கும்போது லாங் என்ட்ரி. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா வெயிட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி இருக்கனால அதில் வந்து மேனிப்புலேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணி கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன், இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும். மார்க்கெட்டில் செல் ஆஃப் ஆனதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் ரைசிங் வெஜ் பேட்டர்னில் தான் போயிருக்கு. ரைசிங் வெஜ் பேட்டர்னில் போனால் திருப்பியும் செல்லர்ஸ் வந்து நியர் டு எக்ஸ்பைரி வரும்போது ஃபாஸ்டஸ்ட்டாக டிகே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் போகும்போது ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பாருங்கள், சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது லாங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பாருங்கள். இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.